ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் ஒரு விமானத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அமேசான் காடுகள் மீது பறந்துட்டு இருக்கும்போது மோசமான வானிலை காரணமாக ஒரு மின்னல் தாக்கி அந்த விமானம் ரெண்டாக பொளந்து ஒவ்வொரு பாகங்களாக செதறி கீழே விழுகுது. அதில் ஒரு பாகம் மட்டும் மரங்கள் தடுக்கி தடுக்கி கொஞ்சம் மெதுவாக விழுகுது. அந்த பாகத்தில் யார் இருக்காங்கன்னா இந்த 17 வயசு பொண்ணு இருக்காங்க. இவங்களுக்கு பலத்த காயம் ஏற்படுது. கால்களில், உடம்பில், முக்கியமாக ஒரு கண்ணில் காயம் ஏற்படுது. மெதுவாக கண் விழிச்சு பார்க்குறாங்க. தான் உயிரோடு இருக்கும் அப்படின்றதையும் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தன்னோட அம்மாவை கத்தி கூப்பிட்டு பார்க்குறாங்க. எந்த ஒரு சத்தமும் இல்லை. கூட பயணம் செஞ்ச எந்த ஒரு பயணிகளோட சத்தமும் கிடையாது. மனித நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல பல விஷ பூச்சிகள் இருக்குது, கொசுக்கள் இருக்குது, பல மோசமான விலங்குகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டும் இருக்குது. அந்த இடத்துல இந்த 17 வயசு பொண்ணு தப்பிப்பாங்களா? இந்த பொண்ணு யார் அப்படின்னா, தன்னுடைய பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு தன்னுடைய அம்மா இவங்களோட சொந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கிறிஸ்மஸுக்காக. ஏர்போர்ட்டுக்கு வந்தால் இவங்களுக்கு எந்த ஒரு விமானத்துலையுமே டிக்கெட் கிடைக்கல. கடைசியாக இந்த விமானத்தில் மட்டும்தான் டிக்கெட் இருந்திருக்கு. இந்த விமானம் பல முறை பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமேவும் இந்த விமானத்தை முடிவு பண்ணி இந்த விமானத்தில் ஏறி பயணம் செய்கிறாங்க. இவங்க அம்மா அப்பா 2 பேருமே உயிரியல் சார்ந்த துறையில் வல்லுநர்கள். இவங்க அப்பா இந்த பொண்ணுக்கு பல விஷயங்களை காடுகளில் எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு அறிவு மட்டும்தான் இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. அவங்க விழுந்த இடத்துல சுற்றி பார்க்குறாங்க, ஏதாவது பொருட்கள் கிடைக்குமான்னு. ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அதில் எடுத்து பார்த்தா அதில் சாக்லேட்ஸ் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வெறும் ஒரு கால் மட்டும்தான் செருப்பு இருக்குது. அந்த செருப்பை கழட்டி கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கி வீசுகிறாங்க. ஏதாவது பூச்சிகள் இருந்தால் அது விலகிக்கிறது. அந்த பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பாம்புகள் எதுனாலும் ஏதோ ஒரு பூச்சிகள்னாலும் கடிச்சிருச்சுன்னா இருக்கிற இந்த நிலைமையும் ரொம்பவே மோசமாயிரும். நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, நம்ம காப்பாற்றுறதுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதனால் நம்ம இப்படி தான் போகணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே இந்த மாதிரி செருப்பை தூக்கி வீசி போட்டு நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. மழை தண்ணி இலைகளில் விழும்போது அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே ஒரு சத்தமும் கிடையாது. இவங்க மட்டும்தான். இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நீரோடை இவங்க கண்ணுக்கு தென்படுது. ரொம்பவே மகிழ்ச்சியாகி அந்த நீரோடை பக்கம் போய் தண்ணி குடிச்சிட்டு தன்னுடைய அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஏதாவது நல்ல கனிகள் இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டு, ஏன் இலைகளை கூட சாப்பிட்டுக்கிட்டு அந்த நீரோடையிலே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. தனிமையோட, காயங்களோடையும், பசினாலையும், தன்னுடைய அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியலை அப்படின்றதையும் வச்சுட்டு இவங்க ரொம்பவே மன உளைச்சலாகி போயிட்டு இருக்கும்போது 10 நாட்கள் ஆகுது. அங்கே ஒரு குடிசையை பார்க்குறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. வேகமாக அந்த குடிசையில் போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை, மனிதர்கள். ஆனால் தங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அங்கே தங்குறாங்க. சில மணி நேரங்கள் ஆகுது. ஒரு 3 மனிதர்கள் இந்த பொண்ணை பார்க்குறாங்க. அவங்கள அந்த இடத்துலேருந்து மீட்டு கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த விஷயம் எல்லா நியூஸ் சேனலுக்கும் வருது. அடுத்த நாள் நியூஸ் வெளியாகுது. அமேசான் காடுகளில் வெடித்து சிதறின அந்த ஃப்ளைட்லேருந்து 92 பயணிகள் பயணம் செஞ்சுருக்காங்க. அதில் ஒரே ஒரு பொண்ணு தப்பிச்சிருக்காங்க. அவங்க பேர் தான் ஜூலியானா. அதுதான் இந்த பொண்ணு. அந்த ஃப்ளைட்லேருந்து கீழே இருந்த ஒரு சிலர் உயிரோடு தான் இருந்திருக்காங்கன்னு தகவல் வெளியாகுது. ஆனால் அவங்களாலலாம் சர்வை பண்ண முடியாமல் இறந்து போயிருக்காங்க. ஆனால் தன்னுடைய முயற்சி, தன்னை யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க, தன்னை தான் காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சி மட்டும்தான் இவங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு.